சிம்பிளாக டேஸ்ட்டாக நெய் சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த நெய் சோறை செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போதும். ஒரு குக்கரில் பிரியாணி இலை போட்டிருக்கிறேன். இது கூட 2 ஸ்பூனு நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிக்கங்க. நான் இப்போ ரைஸ் பிராண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கிறேன். இது கூட அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டிருக்கிறேன். இதுக்கு ஒரு 2 வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் பாதி அளவு வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கங்க. நான் இப்போ இதில் 2 கப்பு அளவு நான் பிரியாணி அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதில் 4 கப்பு தண்ணி ஊற்றியே ஊற வச்சுருந்தேன். இப்போ சோறு நல்லா வெள்ளையாக வர்றதுக்காக கொஞ்சமாக நீங்கள் பால் சேர்த்துக்கங்க. இது கூட கேரட்டை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துருக்கிறேன். இந்த பிரியாணி அரிசி 2 கப்பு உள்ளது, உங்களுக்கு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வரும். 2 கப்புக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இதுவே சாதாரணமாக ஜீரக சம்பா அரிசியில் நீங்கள் இதை மாதிரி கீ ரைஸ் செய்கிறதா இருந்தாக்கா 1க்கு 1.5 ஊற்றிக்கங்க. இப்போ இதை பாருங்கள், பொலண்டு அப்படியே உதிரி உதிரியாக உங்களுக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க.